Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா T20 வேர்ல்டு கப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 9th எடிஷன் ஆஃப் த T20 வேர்ல்டு கப். ஓகேவா? ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அமெரிக்காவில் நடக்க போகுது. ஸோ அமெரிக்காவும் மேற்கிந்திய தீவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த 9th எடிஷன் ஆஃப் மென்ஸ் T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 நாடுகள் புதுசாக இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோர்னமெண்ட்டை நடத்தக்கூடிய அமெரிக்கா, ஸோ அமெரிக்கா அடுத்தது கனடா, அடுத்தது ஆப்பிரிக்காவிலேருந்து குவாலிஃபை ஆயிருக்க உகாண்டா அப்படிங்கிற கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த 3 நாடுகளும் பார்த்தோம்னா நமக்கு T20 டோர்னமெண்ட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கலந்துக்க போகிறாங்க. ஸோ அமெரிக்கா, கனடா, உகாண்டா அப்படிங்கிறவங்க 3 நாடுகள். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பப்புவா நியூ கினியா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நிதி உதவி அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பப்புவா நியூ கினியாவுக்கு எதுக்காக நம்ம நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? 21ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய பேரிடராக, அதாவது மிகப்பெரிய நிலச்சரிவு பேரிடராக இதை வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ஃபுல்லாக எல்லாமே ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு நிதி உதவியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய அரசாங்கம் $1 மில்லியன் வந்து நிதியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பப்புவா நியூ கினியா, இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பசிபிக் தீவுகளுக்கான மன்றம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபோரம் ஃபார் இந்தியா பசிபிக் ஐலாண்ட்ஸ் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கூட்டமைப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2014 நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ 2014 உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தான் இந்த ஃபோரம் ஃபார் இந்தியா பசிபிக் ஐலாண்ட்ஸ் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்தியாவும் பசிபிக் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு 14 தீவுகளும் வந்து இந்த 14 தீவு நாடுகளும் வந்து இந்த ஒரு அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2014 உருவாக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா இந்தியா ப்ளஸ் ஒரு 14 பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஓகேவா? அப்போ 2014 உருவாக்கப்பட்டிருக்கு. 14 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியாவும் அதில் ஒரு மெம்பர் கண்ட்ரி 1+14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதனுடைய சம்மிட் அப்படிங்கிறது கடைசி சம்மிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2023 கடைசி உச்சி மாநாடு பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற இந்த நாட்டோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய போர்ட் மூர்ஸ்பை அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா? போர்ட் மூர்ஸ்பை அப்படிங்கிற இந்த பப்புவா நியூ கினியாவோட கேபிட்டலில் தான் இப்போ கடைசி சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். 2023 மே மாதத்தில் தான் நடந்து போன மேல தான் நடந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாநாட்டுக்கு இந்தியாவிலேருந்து யார் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து போயிருப்பாங்க. ஸோ போன அவருக்கு வந்து ஒரு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பப்புவா நியூ கினியா நாட்டோட உயரிய விருதாக கருதப்படக்கூடிய கார்டியன் ஆஃப் லாகோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோகோஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்டியன் ஆஃப் கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் லோகோஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் லோகோஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டத்தையும் வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ GCL ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா GCL அப்படிங்கிற இந்த விருதை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற இந்த நாடு போன வருஷம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பப்புவா நியூ கினியாவுக்கு வந்து நம்ம ஒரு நிதி உதவி பண்ணியிருக்கோம். ஸோ அதனோடைய கூடுதலாக பார்த்தோம்னா இந்த FIPIC அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்குது. ஸோ அதை சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ FIPIC அப்படிங்கிறது 2014 உருவாக்கப்பட்டிருக்கு. 1+14 கண்ட்ரிஸ் இந்தியா ப்ளஸ் ஒரு 14 தீவு நாடுகள் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு 14 தீவு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. கடைசி சமிட் பார்த்தோம்னா 2023 நடந்திருக்கும். ஸோ செகண்ட் சமிட், அதாவது இதுதான் 3வது சமிட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய 2வது சமிட் வந்து ஜெய்ப்பூரில் 2015 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? 2வது சமிட் எங்கன்னா நமக்கு ஜெய்ப்பூரில் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? 2015 3வது சமிட் தான் வந்து நமக்கு பப்புவா நியூ கினியாவில் போர்ட் மோர்ஸ்பை அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் இந்தியா சார்பாக நம்ம பிரதமர் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் அவருக்கு வந்து இந்த பப்புவா நியூ கினியாவோட உயரிய விருதாக கருதப்படக்கூடிய இந்த GCL அப்படிங்கிற அவார்டை நம்ம பிரதமருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு 2 ஆர்டிகளுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு டேட்டாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.